இந்த அரசாங்கத்திட்ட கேட்குற அறிவு இருக்காடா உனக்கு? இல்லை கொஞ்சமாச்சும் புத்திமதி ஏதோ வேலை செய்யுதா? உங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு, சிஎம்க்கு, டெப்டி சிஎம்க்கு உங்கள்கிட்ட கேட்குற அறிவு இருக்கா? கொஞ்சமாச்சும் இருக்கா? நாட்டு என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்கு? ஹைகோர்ட் வந்து நவுத்த சொன்னா நவுத்திட்டு போயா? அதுக்கு எதுக்கே சுத்தி அடிச்சிட்டு இருக்க? எதுக்கு அடிக்கிற நீ? போலீஸ் என்னத்தை துண்டுற நீ? என்ன ஒன்று கேட்குறேன், ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனாச்சு நீங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு தண்டனை கொடுத்துருக்கோம் உன் நிலத்தை வந்து தண்ணியை வந்து மாசுபடுத்துறதுக்கு, விஷம் படுத்துறதுக்கு, இத்தனை பேருக்கு கேன்சர் கொடுத்ததுக்கு. ஒரு வரி பணத்தை உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன்ல, வரி பணம் உங்ககிட்ட வருது இல்லை, அப்ப அந்த வரி பணத்தை வச்சு நீ சில சர்வீஸ் கொடுக்கணும்ல எனக்கு. அந்த சர்வீஸை நீ பிரைவேட்டைஸ் பண்ற. நீ பிரைவேட்டைஸ் பண்ணி என்னத்தை கிழிச்சன்ட்டு கேட்கிறேன். இதுவும் எமோஷனலா கேட்கல, இது ரொம்ப மொல்லமா நிதானமா கேட்கணும். நிதானமா பேசினாதான் மக்களுக்கு பிடிக்கும். ஸோ நிதானமா பேசுறேன். திட்டக்கல்வி மேலாண்மை திட்டத்துல பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் காட்ட முடியாது. நான் எமோஷனலா பேசுறேன். இந்த போலீஸ் அட்ராசிட்டியை பார்த்து இது ஒரு பக்கம் விட்டுருங்க, ஒரு பக்கம் சைட்ல வைங்க. சரி, இந்த எமோஷனலா நான் இப்போ பேசல, தெளிவா கேட்கிறேன், ஒரு எக்கனாமிஸ்டா கேட்கிறேன். என்னத்த கிழிச்ச? நான் திருப்பியும் கேட்கிறேன், மொல்லமா கேட்கிறேன், நிதானமா கேட்கிறேன். என்னத்த கிழிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? எங்களுக்கு பாய்சன் கொடுக்கறதோட, எங்களுக்கு புற்றுநோய் கொடுக்கறதோட, டே ஆண் பசங்களா, டே ஆணுங்கள், இதை கேளுங்கடா. டேய் பாரு போலீஸு, உன் வேலையை பாரு. உன்னால உன் வேலையை பார்க்க முடிச்சா பாரு. கார்பரேட்டுக்கு கைக்கூலியா மாறாத. கேவலமா போயிடுவேன். ரொம்ப கேவலமா இருக்கு, ஆல்ரெடி கேவலமா போயிடுவேன். டிஎம்கேக்கு வேண்டுகோள் என்னத்தை கொடுக்கறது? கொஞ்சம் அறிவு இருந்தா டேபிளுக்கு வந்து பேசுங்க. எங்க வீரபாண்டியாரே அவ்வளோ பரவாயில்ல, ஒரு ஜனநாயகத்துக்கு இடம் கொடுத்தாரு. இப்போ இது என்ன புதுசா இருக்குது? அன்அக்செப்டபிள், இதெல்லாம் அன்அக்செப்டபிள். போராட்டம் நடக்கும், கேட்போம். நீ பைத்தியக்கார மாதிரி எங்க நிலத்தை பள்ளிக்கரணையிலிருந்து அங்க பள்ளிக்கரணைனா இங்க செட்டிச்சாவடி, அங்க கூவம்னா இங்க திரும்பி முத்தாரு. நீ ஒரு ஆத்தை கெடுத்துட்டு இருப்ப, ஒரு குளத்துக்கு எடுத்துட்டு இருப்ப. வேடிக்கை பார்த்துட்டு கேட்காம இருக்க முடியுமா? ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து இருக்கணும். இவங்கனால தான் பொல்யூஷனை நிறுத்த முடியும், இவங்கனால தான் கண்காணிக்க முடியும். இவங்களை எம்பவர் பண்ணுங்கன்னா நீ உதைக்கிற, அடிக்கிற, கேடு கெட்டவங்களா இருக்கீங்க. ஐயோ, என்னத்த புத்தி சொல்றது? வா டேபிளுக்கு வா, ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வா, டிபேட்டுக்கு வா, யாரை வேணா அனுப்பு. இதுக்கு அஸ்திவாரம் போட்டது காங்கிரஸ்ல இருந்து, பில்டிங் கட்டினது பிஜேபி, இப்போ ரூம் எடுத்து தங்குறது டிஎம்கே.